வீடியோ பார்க்குற சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொந்தங்கள் யாராவது ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டுக்கு இன்டி ஒர்க் பண்ணணும், இல்லை ஹோட்டல் ஸ்டைலில் இன்டி ஒர்க் பண்ண மாதிரியான வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இந்த வீட்டில் நிறைய இடத்துல கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே அழகான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இது போக சூப்பர்பான கலர் காம்பினேஷன்ல லைட்டிங்கோட வுட் ஒர்க்ல மேட்ரஸோட உட்டன் காட், டிவி யூனிட், மாடல் கிச்சன், வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், பார்ட்டிஷன் ஒர்க், ஷோகேஸ் யூனிட், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்னு செஞ்சு வீட்டவே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அழகான வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பெருநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பாலிடெக்னிக் காலேஜுக்கு பேக் சைடில் ஒரு மெயினான ஏரியால தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம சொந்தங்கள் யாராவது கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோடு பேஸ் பண்ணி ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த வீட்டை விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற இந்த அழகான வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 24 அடி அகலமாகவும் 59 அடி நீளமாகவும் உள்ள 3.25 சென்ட் இடத்துல டியூப்ளெக்ஸ் மாடல்ல 2350 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் சைட் காமன் பால்கனி கொடுத்து பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர்ல பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன்ல டெக்ஸ்சர் ஒர்க், நிறைய விதமான லைட்டிங் ஒர்க் கொடுத்து கிரே, ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணி செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனா டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல எலிவேஷனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரியான கலர் காம்பினேஷன்ல ஹெவியான மெட்டல் கேட் இருக்கு. இந்த கேட்டுக்கு ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு செம்மையாவே இருக்கு. இந்த அழகான கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்ததும் இங்க நம்ம பார்க்கறது பார்க்கிங் ஏரியா. அளவு 11:20. இப்போ நம்ம இருக்கிற பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸை செக்குடு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. வாலுக்கு கிளிட்டரிங் எஃபெக்டோட டெக்ஸ்சர் ஒர்க்கை கிரீன் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்காங்க. சீலிங்ல பிளாஸ்டர் பாரிஸ்ல டிசைன் ஒர்க்கும் ஸ்பாட் லைட்டும் கொடுத்து பார்க்கிங் ஏரியாவை மாடர்னா செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவை தாண்டி இங்க நம்ம பார்க்கறது 5க்கு 6 அளவுல கிரானைட் ஃப்ளோரிங்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய சிட் அவுட் ஸ்பேஸ். இந்த சிட் அவுட்ல வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்ல கொடுத்து கிளாஸியான பினிஷிங்ல தேக்கு மரத்துல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்ததும் இங்க நம்ம பார்க்கறது 5க்கு 8.5 அளவுல பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோயர். ஃபோயருக்குள்ள என்டர் ஆகும் போதே ஆப்போசிட் வாலுக்கு கோல்டன் கலர்ல டெக்ஸ்சர் ஒர்க்கும் அதுல லைட் ஒர்க்கும், லெஃப்ட் சைட்ல லிவிங் ஏரியாவையும் ஃபோயர் ஏரியாவையும் செப்பரேட் பண்ற மாதிரியான அழகான உட்டன் பார்ட்டிஷனும், சீலிங்ல அழகான உட்டன் லுக்லயே ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் லைட் ஒர்க்கோட செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற ஃபோயர்லயே ரைட் சைட்ல வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. லெஃப்ட் சைட்ல இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா இருக்கு. இங்க நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட கிராண்டான அட்ராக்டிவான லிவிங் ஏரியா. இதோட அளவு 20க்கு 20. இந்த வீட்டில் விதவிதமா வேற வேற டிசைன்ல வேற வேற கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கிற இன்டி ஒர்க்குகளா மேட்ச் ஆகிற மாதிரி வீடு ஃபுல்லாமே லிவிங் ஏரியால பார்க்குற மாதிரியான ஃபினிஷிங்லேயே ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங்கும் மைல்டாவே சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற லிவிங் ஏரியாவோட சீலிங்ல செம்ம அழகான கலர் காம்பினேஷன்ல லைட்டிங் ஒர்க்கை பயன்படுத்தி செம்மையான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ்ல இங்க நம்ம பார்க்கறது மல்டிமீடியா டிவி யூனிட், ஃப்ளூட்டர் பேனல்ஸோட லைட் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதோட பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணி அதுல கோல்டு அண்ட் சில்வர் கலர்ல டெக்ஸ்சர் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற லிவிங் ஏரியால வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்க்கு பெரிய பெரிய விண்டோவும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கிற லிவிங் ஏரியாலேயே கிழக்கு பார்த்த மாதிரி சிஎன்சி கட் டிசைன் உள்ள மாதிரியான டோர் பொருத்தின மாதிரி பூஜா கேபினட்டையும் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது ஃபோயருக்குள்ள என்டர் ஆகும் போதே ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே அழகான டிசைன்ல ரெடிமேட் ஃபிளஷ் டைப் உட்டன் டோரை கொடுத்து டோரை சுத்தியும் உட்டன் பேனலிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. அளவு 10க்கு 16. பெட்ரூமோட சென்டர்ல கிங் சைஸ் உட்டன் காட்டை மேட்ரஸோட கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்படியே மேல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் லைட் ஒர்க்கோட செஞ்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்க்கு 2 இடத்துல பெரிய பெரிய விண்டோ இருக்கு. பெட்ரூமோட ஒன் சைட் வால்ல ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுலயே ஸ்டோரேஜுக்காக நிறைய வார்ட்ரூப் ரெடி பண்ணி மேல வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் வரைக்கும் பிரவுன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல உட்டன் தீம்ல ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ல இங்க நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே பிவிசியில் வெயிட்லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 6. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் சூப்பர்பான பேட்டர்னில் லே பண்ணி
வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் அண்ட் கிச்சன். டைனிங் அண்ட் கிச்சன் போகிற வழியில் இருக்கிற ஓப்பனிங்கில் ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட உட்டன் பார்ட்டிஷனை லைட் ஒர்க்கோட செமையாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உள்ள என்ட்ரானதும் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சன். 10க்கு 20ங்கிற அளவில் வசதியான டைனிங் கம் கிச்சனாக ரெடி பண்ணி டைனிங் ஏரியாவோட சீலிங்கில் கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷனை சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 3 பேனல் டைப்பில் பெரிய விண்டோ இருக்குது. இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பேஷனை ப்ரொவைட் பண்ணி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷிங்கில் க்ராக்கரி யூனிட்டையும் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங்கை தாண்டினதும் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிளாசி ஃபினிஷிங்கில் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செமையாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கிச்சனில் கவுண்டர் டாப் G ஷேப்பில் கிரனைட்டில் அமைஞ்சிருக்கு. இதில் சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. இதெல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி கிச்சன் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி இதுலேயே எலக்ட்ரிக்கல் சிம்னியும் பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கிச்சனில் கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே நிறைய பேசினேட் இருக்கு. இதுலேயே விக்கர் பேஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்கு இந்த கிச்சனில் நிறைய வால் யூனிட் இருக்கு. பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் கிளாசி ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி G ப்ரொஃபைல் ஹேண்டில் மாட்டி இருக்கிறது பார்க்கறதுக்கு மாடர்னாக இருக்கு. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவுக்கு போறதுக்கான எக்ஸிட் டோர். இப்போ நம்ம பார்க்குற செட்பேக் ஏரியா மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதே செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு 2 பெரிய வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸில் வர த்ரெட்டுக்கு கிரனைட் ஒர்க்கும் ரைஸுக்கு டெயில்ஸ் ஒர்க்கும் செஞ்சு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் ப்ரொவைட் பண்ணி ஸ்டெப் எல்லாமே ப்ரொஃபைல் லைட்டை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சில் இருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டெரஸ் எல்லாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி இங்கேயும் மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் ஹை கிளாஸான ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற லாஞ்சிலையும் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷனையும் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவும் 10க்கு 16. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியான சேம் செட்டப் இங்கேயும் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க், உட்டன் காட், ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்டு ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 4க்கு 6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெயில்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் பெரிய பெட்ரூமா 11க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்து உட்டன் காட், ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி டாய்லெட் கம் பாத்ரூமையும் 5க்கு 10ங்கிற அளவில் ஸ்பேசிஸான டாய்லெட் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறனால பாத் டப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது போக ஷவர் பேனலோட அழகான ஷவர் யூனிட்டையும் கொடுத்து பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டெயில்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிற வழியில் ரைட் சைடில் இங்கே நம்ம பார்க்கறது யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின் வைக்கிறக்கான ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் காமன் பால்கனி. அளவு 11க்கு 17.
பெரிய பால்கனியா கவர்டு செட்டப்ல கொடுத்து பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல உட்டன் லுக் டைல்ஸ் ஒர்க், ஒன் சைட் வால் ஃபுல்லாமே அழகான பெயிண்டிங் ஒர்க், சீலிங்ல பிளாஸ்டர் பாரிஸ்ல டிசைன் ஒர்க், லைட் ஒர்க்னு கொடுத்து பால்கனியை வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டெரஸ். இந்த ஓப்பன் டெரஸுக்கும் ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் மேட் ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸை மெட்டலில் கொடுத்துருக்காங்க. டெரஸில் இந்த வீட்டோட 2 பெரிய ஓவர்ஹெட் டேங்க் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சூப்பர்பான 3 BHK வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பாலிடெக்னிக் காலேஜுக்கு பேக் சைடில் மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோ கோடெல்லாம் சேர்த்து 89 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல் எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பதிவு பண்ணிடுங்க.